98 வயதில் லொட்டோ விளையாடலாமா? என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும்? I was excited. I thought, this is terrific. I can pay off my visa. But I've had real trouble getting it. இவங்க வின் பண்ணியும் பிரைஸை கிளைம் பண்ண முடியவில்லை. ஏன்? She's been disappointed a bit. I can tell. She can't go out shopping and spend her windfall. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லொட்டோ விளையாடுறது ஈஸி, ஆனால் வின் பண்ணுறதான் கஷ்டம். அதை விட கஷ்டம் வின் பண்ண பணத்தை கலெக்ட் பண்ணுறதான். 98 வயதுடைய லண்டன் ஒன்டாரியோவை சேர்ந்த ஜெஸ்ஸி அவர்கள் ஏர்லி ஏப்ரல் மாதம் ஸ்க்ராட்ச் அண்ட் வின்ல $1000 வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு மாத காலம் ஆகியுமே அந்த பணத்தை இவங்களால கலெக்ட் பண்ண முடியவில்லை. She's been disappointed a bit. I can tell. She can't go out shopping and spend her windfall. Brian Burrows of London says his 98-year-old mother Jessie has been frustrated trying to cash in her winning $1,000 scratch and win ticket. She hit the jackpot in early April. இவங்களுக்கு இந்த பணத்தை வின் பண்ணிடுறது சரியான சந்தோஷம் இந்த வயதில். ஆனால் இவங்க இந்த பணத்தை வைத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் இவங்களுடைய கிரெடிட் கார்டு பில்லை பே பண்ணுறதான் இவங்களுடைய நோக்கம். Well, I was excited. I thought, this is terrific. I can pay off my visa. But I've had real trouble getting it. 98 வயதில் கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் இவங்க ரிட்டையர் பண்ணியே 30 வருடங்களுக்கு மேலாக இருக்கும். என்னதான் இந்த நாட்டில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பண்ணினாலுமே கடன் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். இவங்க வின் பண்ணினது வெறும் $1000 இருந்தாலும் இந்த வயதில் ஒரு $1000 வின் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு $1,00,000 வின் பண்ணினதுக்கு சமன். இவங்களோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். இவங்களுக்கு இந்த சிஸ்டம் தெரியாது. இந்த வின் பண்ண டிக்கெட் எடுத்துக்கொண்டு நேரடியாக ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போயிருக்கிறாங்க இந்த ப்ரைஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு. அங்கே இவங்களுக்கு கூறப்பட்டது என்னென்று சொன்னால் $1000 மேற்பட்ட எந்த ஒரு வின்னிங் டிக்கெட்டாக இருந்தாலும் நீங்கள் லொட்டாரியோ ப்ரைஸ் சென்டரில் போய் தான் கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன கடையில் வந்து $999 அதுக்கு கீழ்பட்ட எந்த தொகையாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த பணத்தை தர முடியும். அந்த பணம் உங்கள்கிட்ட வேலபிளாக இருந்தால் மட்டும். When I went to the store to get it, they told me they couldn't give me $1,000. ஸோ கடைசியாக இவங்க என்ன செய்கிறாங்க, லொட்டாரியோ ப்ரைஸ் சென்டர்னு மெயின் பிரான்ச்சுக்கே போகிறாங்க. அங்கே போய் இந்த வின்னிங் டிக்கெட்டை அவங்கள்ட்ட கொடுக்க அவங்க இந்த டிக்கெட்டை பார்த்துட்டு எங்களால் இந்த தொகையை உங்களுக்கு பே பண்ண முடியாதுன்னு மறுத்துருக்குறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து இவங்கள்ட்ட வந்து வேலிடான ஒரு ஃபோட்டோ ஐடி இல்லை இவங்களை வெரிஃபை பண்ணுறதுக்கு. இவங்களுக்கு வயது 98. என்ன ஐடி இவங்க வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் எல்லாருமே இந்த வயதில் வந்து ஹெல்த் கார்டு தான் முக்கியமாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அம்மாமார் வந்து 70-80 வயதில் வந்து ஹெல்த் கார்டை ரினியூ பண்ணி கொண்டு தான் இன்னுமே தொடர்ந்து போகிறாங்க. நிறைய பேர் லொட்டோ வெட்டுறாங்க, லொட்டோ விளையாடி கொண்டிருக்கிறாங்க. வின் பண்ணினா பிறகு தான் இந்த பிரச்சனையே இவங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இவங்கள்ட்ட இல்லை. 98 வயசில் வந்து எப்படியுமே ரினியூ பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன் 70-80 வயசுலேயே இப்போ டிரைவிங் லைசனை வந்து ரினியூ பண்ண முடியாமல் பறிச்சிடுறாங்க. ஹெல்த் கண்டிஷன், ஐ விஷன் எல்லாம் பார்த்து. மற்றது பாஸ்போர்ட், இவங்கள்ட்ட பாஸ்போர்ட் இல்லை. 20 வருஷத்துக்கு முதல்லே இவங்களுடைய பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிவிட்டது. அந்த பழைய பாஸ்போர்ட்டை தான் இவங்க கேரி பண்ணி கொண்டு வராங்க. இந்த லொட்டாரியோட ரூல்ஸும் படி ஒரு ஃபோட்டோ ஐடி வேணும் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ ஹெல்த் கார்டு வந்து அவங்க ஃபோட்டோ ஐடியாவாக எடுக்கிறாங்க. இல்லை, ஒன்று பாஸ்போர்ட் இருக்கணும், அல்லது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அல்லது ஒன்டாரியோ ஃபோட்டோ ஐடின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதுவும் ஒவ்வொரு 5 வருடமும் வந்து நீங்கள் ரினியூ பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஸோ எக்ஸ்பயரான எந்த ஒரு ஐடியுமே செல்லுபடி ஆகாது. ஹெல்த் கார்டு வந்து தொடர்ந்து நீங்கள் ரினியூ பண்ணினாலும் அது ஒரு ஃபோட்டோ ஐடி இல்லை. இதனால் இவங்களுக்கு இந்த பணத்தை லொட்டாரியோ கொடுக்க மறுத்துருக்குறாங்க. கடைசியாக வேறு வழி இல்லாமல் இவருடைய மகன் ஒரு நேஷ்னல் டெலிவிஷனை கண்டக்ட் பண்ணி அந்த டெலிவிஷன் மூலமாக ஒரு குட் நியூஸ் வந்துள்ளது. லொட்டாரியோ சென்டர் இவங்களுக்கு அந்த பணத்தை செலுத்துறதாக கூறியிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் அவங்களே வீடு தேடி போய் இவங்களை வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு அந்த பணத்தை வழங்குறதாக உறுதி கூறியிருக்கிறாங்க.
Prize Center arranged to have OLG investigators visit her at her home, confirm her identity, and complete the prize claim. Miss Burrows was declared the rightful owner of the ticket and is being paid her $1,000 prize. 98 வயதில் ஹெல்த் கார்டை ரினியூ பண்ணலாம். டிரைவிங் லைசனை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. பாஸ்போர்ட் தான் அடுத்தது. நீங்கள் ட்ராவல் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னால் காசை கொடுத்து அதையே திருப்ப ரினியூ பண்ண வேண்டும். இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க இந்த நாட்டில். வெறும் ஹெல்த் கார்டே ரினியூ பண்ணிக்கொண்டு ஹெல்த் கண்டிஷன், ட்ராவல் பண்ண முடியாது, ட்ராவல் இன்சூரன்ஸ்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து பாஸ்போர்ட்டை நிறைய மக்கள் இங்கே ரினியூ பண்ணுறது இல்லை. ஸோ இவங்களோட கேஸும்படி இந்த பணத்தை வச்சு இவங்க இந்த வயதிலையுமே கிரெடிட் கார்டு பில் பே பண்ண போகிறாங்கன்றது வந்து ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய விடயம்தான். அதை விட கடைசியாக இவங்க ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, இந்த பில் பே பண்ண மிச்ச காசில் இன்னும் ஒரு டிக்கெட்டை நான் வெட்டி பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த கேஸில் இன்னும் ஒரு பிரச்சனை இருந்தது. என்னென்னு சொன்னால், இந்த டிக்கெட்டை இவங்க எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்க, எந்த டைமில், எந்த நேரத்தில், ரிசீட் கூட இவங்கள்ட்ட இல்லை. ஆனால் டிக்கெட்டை இவங்க வாங்கினாங்கன்றதை வந்து லொட்டாரியோ நம்புது. இருந்தாலும் வெறும் $1000 மீடியா மூலமாகத்தான் இந்த $1000 இவங்களுக்கு கிடைச்சது. இதே ஜாக்பாட் வின் பண்ணியிருந்தால் லொட்டாரியோ வந்து இவங்களுக்கு அந்த ஜாக்பாட்டை பே பண்ணி இருப்பாங்களா என்பது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தேகம் தான். இருந்தாலும் இன்றைக்கு மக்கள் வந்து நீங்கள் ஒரு டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா இருந்தால் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க, எந்த கடை, எந்த லொக்கேஷன், எந்த நேரத்தில், இது முக்கியம். நீங்கள் $1000 மேலே வின் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த கேள்வியெல்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க. முக்கியமாக பெரிய பணம் வின் பண்ணுவீங்களா இருந்தால் கையில் ரிசீட் இல்லாட்டி ஈஸியாக கிளைம் பண்ண முடியாது. நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளித்தே ஆக வேண்டும். இந்த ரிசீட் என்பது வந்து எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஆளாக விளாண்டிங்களா, குரூப்பாக விளாண்டிங்களான்னு கூட நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே லொட்டோ விளாடினாலும் வின் பண்ணுறீங்களோ இல்லையோ, வின் பண்ணுறதுக்காகத்தானே வாங்குறீங்க. ரிசீட்ன்றது முக்கியம். அந்த டிக்கெட்டோடு சேர்த்து அந்த ரிசீட்டையும் வச்சுருங்க. அதுதான் நல்ல ஐடியா. நாளைக்கு வின் பண்ண அப்புறம் நீங்களே மறந்துடுவீங்க எந்த கேஸ் ஸ்டேஷனில், எந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் நான் விளையாடினேன், நான் எவ்வளோ பணத்துக்கு விளையாடினான்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லை, வயதானோர், முதியோர் 70-75 வயதுக்கு மேலே போனால் பாஸ்போர்ட் ஒரு சிலர் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ ஐடி என்பது முக்கியம். ஏதோ ஒரு தருணத்தில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஐடி தேவைப்படும். வெறும் ஹெல்த் கார்டை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. பாஸ்போர்ட்டையாவது எக்ஸ்பயர் ஆனால் மறுபடியும் ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு வந்து ரினியூ பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். அப்படி உங்களுக்கு அதிக பணம் கொடுத்து தான் பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ண முடியாது. ஒன்டாரியோ ஃபோட்டோ ஐடின்னு சொல்லி ஒரு ஐடி இருக்குது. ஒவ்வொரு 5 வருஷமும் நீங்கள் ரினியூ பண்ணணும். வெறும் $35 தான் நீங்கள் அதுக்கு பே பண்ண வேணும். அட்லீஸ்ட் அந்த ஒரு ஐடியாவது வைத்திருக்க வேணும் உங்களை வெரிஃபை பண்ணுறதுக்கு. அதாவது நீங்கள் இந்த நபர் இந்த அட்ரஸில் தான் நீங்கள் வசிக்கிறீங்கன்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த ஐடி. ஹெல்த் கார்டை வைத்து வெரிஃபை பண்ண முடியாது. ஹெல்த் கார்டு வந்து ஒரு ஐடி அல்ல. அதாவது வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஃபோட்டோ ஐடியா அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை. ஸோ உங்களில் யாராவது இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் அந்த ஸ்டோரியை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.